இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள விடுதியில் லிப்டிற்குள் சிக்கிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்தை தீயணைப்பு வீரர்கள் லிப்டை உடைத்து பத்திரமாக மீட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்ன? அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? தகவல்கள் என்ன? கடலூர் மாவட்டம் வடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய கிராம கமிட்டி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக கடலூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் மற்றும் கடலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திலகர் உள்ளிட்டோர் வந்தாங்க. அப்ப வடலூர்ல இருக்கிற ஒரு விடுதியில 2ஆம் தளத்துல இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுல விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் லிப்ட்ல போனாங்க. அதாவது 3 பேர் மட்டுமே செல்லக்கூடிய அந்த லிப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6 பேர் சென்றிருக்காங்க. இந்த லிப்ட் திடீரென பழுதாகி விட்டது. இதன் காரணமாக அந்த லிப்டில் இருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் தவிச்சிருக்காங்க. உடனடியாக இந்த தகவலை கேள்விப்பட்ட அந்த விடுதி ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் லிப்டை மீண்டும் இயக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அந்த முயற்சியில எந்த பலனும் இல்லாத காரணத்தினால உடனடியாக நெய்வேலி, வடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்தாங்க. அவங்க இந்த லிப்டை இயக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த லிப்ட் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அவர்கள் தெரிவித்து உடனடியாக கடப்பாறை கொண்டு அந்த லிப்டுடைய கதவை உடைக்கிறாங்க. அந்த கதவை உடைத்து அவர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோர் போயிட்டாங்க. அதற்குள்ளாகவே பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்த 2 காங்கிரஸ் நிர்வாகிகள் மயக்கமடைந்த நிலையில மீட்கப்படுறாங்க. அவர்கள் அனைவருக்குமே அந்த விடுதியில் மருத்துவ குழுவினர் உடனடியாக முதலுதவி அளித்தனர். இந்த முதலுதவிக்கு பிறகு 6 பேருமே தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.